கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாக இந்த வேதத்தின் வரலாற்றை அல்லது தெய்வத்தை குறித்து, தெய்வ மக்களை குறித்து, மனித இனத்தின் வரலாறை குறித்து, நம் முன்னோர்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக நாம் கருதுகிறோம். நாம் படிப்பதை இப்பொழுது ஏதோ நேற்று முந்தநேற்று அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 6000 வருட வரலாற்றை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அது நமது கரங்களிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கூட ஒரு சிறிய பிசகு கூட இல்லாதபடிக்கு அவைகளை கர்த்தர் நமக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலே படிக்க சொன்னாலே 1000 தப்பு படிக்கும் போதே தவறு செய்கிறோம். ஆனால் எழுத்துப்பிழை கூட நீங்கள் ஒருவேளை வேதத்தில் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்தால் கூட ஒரு எழுத்துப்பிழை கண்டுபிடிப்பது மிக கடினமான ஒரு காரியம். அவ்விதமாக நம் முன்னோர்கள் எல்லா விளக்கங்களையும் எல்லா குறிப்புகளையும் இதில் எழுதி இது ஏன் இதில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம யோசித்ததே இல்லை. அநேகர்கள் தனிமையிலே இதற்காக போராடி இருக்கிறார்கள். நாமெல்லாம் 3 பேர் 4 பேர்னா சோர்ந்து போயிடும். ஒரு 3000 பேர் இருந்தால் சந்தோஷம், 300 பேர் வந்தால் சந்தோஷம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. தனிமை சிறைகளிலே அமர்ந்து கொண்டு இவைகளை பொக்கிஷங்களை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார்கள். இவைகளின் மூலமாக நம்மை படைத்த சிருஷ்டிகரை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் ஒருவேளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 2400 வருட வாழ்க்கையில் 2400 வருடத்துக்கு பிறகு பிழைப்புக்காக எகிப்துக்கு போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எகிப்திற்கு போகாதே போகாதே போகாதே. ஆனால் மனிதனுடைய நோக்கம் எங்கே இருக்கிறது? இப்போ பேசிக்கொண்டு எப்படியாவது அந்த தவறு செய்வதில் தான் மனம் போய்விடுது. எகிப்திற்கு பிழைப்புக்காக போகிறார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். மகன் எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அனைவரும் அடிமைகளாகி போனார். 400 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு அவர்களுக்கான தேசத்தை அடைந்து நெருங்கி அது எப்படி அடைந்தார்கள் என்பதுதான் இந்த யோசுவாவின் புஸ்தகம். முதலிலேயே யோர்தான் நதி வருகிறது. அது அருமையான பாட்டு நம்ம பாடணும். யோர்தான் நதியோரம் கலங்காதே மனமே, திகையாதே மனமே. வாழ்க்கையில் எங்கே போனாலும் முதல்ல என்ன தான் வரும்? பிரச்சனை தான். பேசணும், முதல்ல பிரச்சனை தான் வரும். கவலைப்படாது. அவருக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனையிலேருந்து அவர்களை மிக அற்புதமாக கர்த்தர் அவர்களை காப்பாற்றி உள்ளே கொண்டு போகிறார். அது ஒருவேளை இப்போ நமக்கு இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ள அல்லது புரிந்து கொள்ள நமக்கு நம்முடைய மூளைக்கு அவைகள் ஏற்புடையதாக இல்லை. யோர்தானிலே அவர்கள் கால் வைத்தவுடன் என்னாச்சான்? யோர்தான் 2ஆக நின்று விட்டது. மேலேந்து ஓடி வர தண்ணி நின்று விட்டது. இவர்கள் கடந்து சென்றார்கள். அதே தான் நம் செங்கடலும் கர்த்தர் பிரித்து கொடுத்து மக்களை வழிநடத்தினார். இதை இவர்கள் இந்த நாளிலே நாம் நம்புவது என்பது கடினமாக இருக்கிறது. ஏன்னால் இந்த காலத்தில் அப்படி எதுவும் கர்த்தர் நமக்காக செய்து கொடுக்கல. அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு போகிறார்கள். உள்ளே எரிகோ இருக்கிறது. எரிகோவின் மதில் சோல் இருக்கிறது. அந்த மதிலை எப்படி உடைப்பது? எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் சுற்றி எதிரிலே பெரிய மதில் சுவர். கர்த்தர் சொல்லுகிறார், 7 நாள் துதி செலுத்தி கொண்டு சுற்றி வா. 7ஆவது நாள் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரியுங்கள், கோட்டை விழுந்துவிடும் என்று. ஒருவேளை இயற்கைக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அது நிகழ்கிறது. அங்கே யாரை அழிப்பதற்கு உள்ளே செல்கிறார்களோ அந்த பூமியை சேர்ந்த ஒருத்தியை முதலாவதாக தன்னுடைய இனத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்கிறார். நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யோசுவா புஸ்தகத்தை பார்த்தா ஒருவேளை ஒரு நாடுன்னு எடுத்து இந்தியான்னு எடுத்துக்கலாம். இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கொன்று விட்டு அல்லது சாகடித்து விட்டு வேறு யாரையோ கொண்டாந்து இங்கே குடியமைப்பது என்பது எவ்வளவு தவறான ஒரு காரியம்.
ஆனால் அதுதான் வரலாறை மனிதன் செய்திருக்கிறான். அமெரிக்கா யாருக்கு சொந்தமானது? செவிந்தியர், ரெட் இண்டியன்ஸ். அவர்கள் தான் அங்கே பூர்வ குடிகள். சியாட்டில் கடைசியாக எழுதுவார் அவர். அந்த செவிந்தியர்களின் தலைவர் எழுதுவார் கடைசி. அவர்களெல்லாம் அழித்து விட்டு அவர்கள் அழிவு மேல் கட்டப்பட்டதான் இன்றைக்கு ஒருவேளை அமெரிக்காவாக இருக்குது. இந்த விதமாக பல தேசங்கள், இந்தியாவிலே பலர் அழிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையிலே தமிழினம் அழிக்கப்பட்டது. அழிவு என்பது மனிதனுக்கு உள்ளதாக. ஒரு மனிதனுக்கே லட்சக்கணக்கான கொல்ல வேண்டும் என்ற வெறி இருக்கும் என்றால், இவங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்க தெய்வத்துக்கே அந்த வெறி வரப்படுது. எவ்வளோ சொல்றாரு, வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் மனிதன் அவருக்கு விரோதமாக அவரை எவ்வளோக்கு எவ்வளோ அவரை அவலட்சணம் செய்ய முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவரை பரிகாசம் செய்யணும், அவ்வளோ செய்யும்போது அவர் கோபத்திலே அவர்களை அழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த அழிவை தான் நாம் யோசுவாவின் புத்தகத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வது என்று கேட்டால், அழிவுக்கேன்னு சொன்ன போகிறவர் அங்கே தன்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ணார்? அவர்களை மன்னித்து தனக்காக ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு முதல் சாட்சியார் ராகாப் தான். ஒரு வேசி என்றாலே முதல்ல என்ன பண்ண, அவளை அழிச்சிடணும். அவள் பாவி. அது உங்களுக்கு எனக்கு தான் வேசி இல்லை, அவருக்கானுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் சொல்றார், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 2:10 9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சுகந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியர், அடிக்கடி சொல்றார் எமோரியர் 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 தான் அவருக்கு எதிரி. எமோரியரின் ராஜாக்கள் சீகோனுக்கும் கரைந்து போயிற்று, அற்று போயிற்று. இது வரைக்கும் நிகழ்ச்சி. அடுத்தது என்ன சொல்றா படிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் தேவனான போதும். அதை ஒன்று சொல்லிட்டு அவர் என்ன அவரு மெஸ்மரைஸ் ஆயிடுது. உங்கள் தேவன் தானடா தேவன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். நீ என்ன பண்ண, ஏது பண்ண, நீ விபச்சாரியா, நீ குடும்ப பொண்ணா, நீ எதிரியா, நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவன், இவளெல்லாம் எப்படி அடிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஆனால் அவருக்கென்று அவரை தெரிந்து கொண்டால், இதில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரே ஒரு பெண் சொல்றார். யார் அவர் சொல்றா? அன்னைக்கு கூட சொன்னீங்க நீங்க பதில். இது ரூத், மோவாபிய ஸ்திரீ. மோவாப் என்ற இனம் அவருக்கு விரோதமான ஒரு இனம். பிரகாஷ், மோவாபிய இனம் அவருக்கு விரோதமான ஒரு இனம். நீங்க பார்த்துக்கோங்க. ஆக அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு இனம். ஆனால் அதிலே ஒருத்தி, உங்கள் தெய்வம் என் தெய்வம், உன் ஜனம் என் ஜனம் ஏற்றுக்கொண்டால் அவளை கொண்டு வந்து கர்த்தருடைய வம்சாவளியிலேயே சேர்த்துக் கொள்கிறார். இங்கே ராகாப் என்பவர் ஒரு வேசியாக இருக்கிறாள், எதிரியின் தேசத்தில் இருக்கிறாள், அழித்து போடப்பட வேண்டியவள். ஆனால் உன் தெய்வம் என் தெய்வம், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் சொன்னாலே போதும். அவர் என்ன செய்கிறார்? அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தான் நாம் யோசுவாவின் புத்தகத்திலே முழுவதுமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் பிறகு எரிகோ அழிக்கப்பட்டு எரிகோவை கைப்பிடிக்கிறார்கள். அடுத்தது என்ன? எந்த ஊர்? அடுத்தது எந்த பட்டணம்? எரிகோவுக்கு அடுத்தது ஆயி. ஆயில யார் இருக்கிறா? ஆயில தன்னினம், யூத இனத்தை சேர்ந்தவன், தன்னினத்தை சேர்ந்தவன் ஆகான். ஆனால் அவன் தவறு செய்கிறான். அவன் என்ன செய்கிறார்? அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்ட கற்குவில் ஆகிட்டு. ஆக தேவனுக்கு அந்நியனா அதெல்லாம் முக்கியம். அவன் யார், எப்படி இருக்கிறான், என்னைக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு உறவியல். அவன் பெரிய யூதா வம்சத்தை சேர்ந்தவன் ஆகான் என்பவன். சொல்றார், இது பரிசுத்த பூமி, பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. யோசனை பண்ணி பார்த்தா அது பெரிய தப்பு கிடையாது. இது பரிசுத்தமான பூமி. அங்கதான் ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். என்னப்பா ஏன் வந்து நிற்கிற, எங்க போய் சைடாலா அந்த பக்கத்தாலா? அதெல்லாம் இல்லடா, இது பரிசுத்தமான பூமி, காலில் இருக்கிற செருப்பாக கேட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கான்.
கர்த்தர் சொல்றார், இதில் இருக்கிற எதுவும் எடுக்காத. சின்ன கட்டளை கேட்கல. ஒரே ஒரு சால்வை போத்திக்கிறது, கொஞ்சோண்டு வெள்ளி, கொஞ்சோண்டு தங்கம். அதற்காக அவன் குடும்பத்தினர், அவன் ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே போட்டு கல்லெறிந்து கொள்ளி கற்குவிலாக மாற்றுகிறார். ஆக அது ஆயில நடக்கிறது. ஆயை பிடிக்கிறார். ஆயை தாண்டி போகும்போது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை முன்னாடி பார்த்து விடலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இவருடைய யார் என்று நமக்கு அங்கே இருக்கும். அதான் நான் சொன்னேன், 5000 வருட வரலாறை நமக்கு எழுதி நம்ம கரையில் கொடுத்துருக்கோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். கானா 15ஆம் வசனம், 10-15. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கானான் begot Sidon, his firstborn, and his கானான் படி மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும், இவங்களெல்லாம் தான் கர்த்தர் சொல்றாரு. கானானுடைய சந்ததியினவங்களா இவங்களாம் எத்தனை வருஷம் முன்னாடி? கிட்டத்தட்ட 5000 வருடத்துக்கு முந்தின சந்ததிகள். அந்த பெயர்கள் எல்லாம் எழுதப்படும். எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும். இப்போ நான் படிக்க போகிற இந்த ஈவியரை ஏவியர் என்று நான் வாசிக்கிறோம். ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் என்று பெயர்கள். எவ்வளோ கடினமான பெயர்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15-16. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். But in the 4th generation they shall return here, for the iniquity of the Amorites is not yet. எமோரைட்ஸ் திரும்ப அவர் எமோரியர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு இந்த ஐப்ராத்து நதி குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை சந்தித்து கொடுத்தேன் என்றார். அப்போ நம்ம இங்கே பார்த்தோம், அவளை போய் அநியாயமாக அழித்து விட்டு இவங்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுடைய அக்கிரமம் மிகுதியாகி போயிட்டு அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகினால் 2 வேலை, டியூவல் பர்பஸ். அவளை அழிக்கிறதும் அழித்து அந்த தேசத்தை ஒன்று கொடுக்கிறேன் என்று வாக்களித்து கொடுக்கிறார். அதிலேயே அழிக்க வேண்டியவன் என்னை தேவன் ஏற்றுக்கொண்டால் அவனை மன்னித்து விடுகிறேன். என் ஜனமாக இருந்தாலும் அவன் சொல்லை கேட்ட வேண்டும், இல்லை என்றால் அவனை நான் அழித்து விடுகிறேன் என்று 2 உதாரணங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே முதலாவது எரிகோல ஏறாது. அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு வேசி ராகா. ஆனாலும் அவள் என் தேவன் ஏற்றுக்கொண்ட பிறகு அவளுக்கு முழு குடும்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் யூதாவின் சந்ததியில் வந்தாலும் மாகான் தவறு செய்ததினால் அவன் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகிறார். ஒருவேளை நீங்கள் உபாகமம் புத்தகத்தை எடுத்தீர்கள் என்றால் உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7 233ஆம் பக்கம், 233 233ஆம் பக்கம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 7 1-2 வசனங்கள், 233ஆம் பக்கம், 233. பிரதர் நீங்கள் படிக்கலாம். பிரதர் நீங்கள் சுதந்திரிக்க போகிற நேரத்தில் கடன் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தி. ரொம்ப கஷ்டமானது அது சாதாரண தமிழ் இல்லை. உன்னை பார்க்கலும் சொல்றாங்க. உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த, நீ கொஞ்சமாக இருக்கிற, அவெல்லாம் யாரு ஜதிக்கு அதிகமாக இருக்கிற. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்தால் அந்த தேசத்தை ஒன்று கொடுப்பேன். இருக்கிறோம் யார் இதே பேருங்க, ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபியூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட
உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம், தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஒருவேளை நிறைய படையெடுப்புகள் வந்து என்ன பண்ணுவான், வந்துட்டு இங்கே இருக்கிற ராஜா என்ன பண்ணுவான், அவனுக்கு கப்பம் கட்டிட்டு அவனோட கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும். நம்ம நாட்டில் நடந்திருக்குது நிறைய ராஜாக்கள் அப்படி தான். வெள்ளைக்காரனுங்க என்ன பண்ணாங்க, அவன் வந்து வரும்போது என்ன பண்ணுவான், கூட உடன்படிக்கை செய்யுது, அவனுக்கு கப்பம் கட்டுறது, இப்படி பண்ணாங்க. அது செய்யாத, அது பிறகு அதெல்லாம் சொல்லினே போகிறாரு. ஏன்னு சொன்னீங்கன்னா, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை செய்யும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவாங்கன்னு சொன்னார். ஆனாலும் இவ்வளோ நடந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 10க்கு வரணும். யோசுவா 9ஆம் அதிகாரம் 279ஆம் பக்கம். இப்போ அது இருக்க நம்ம முடிச்சுட்டோம். ஆயின் கதை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நியாய பிரமாணத்தில் அவருக்கு முன்பாக ஒரு வார்த்தை விடாமல் வாசித்தான் என்று வாசிக்கிறோம். 279ஆம் பக்கம் 8ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனம். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தை விடாமல் வாசித்தார். ஆக கர்த்தருடைய வசனங்களை என்ன பண்ணுறாங்க, அங்கே வாசிக்கணும். அப்புறம் 9ஆம் அதிகாரத்தை யோர்தானுக்கு புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரியோங்கியும் உள்ள பேர் ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபியூசியருமான சகல ஜாதாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ண ஏகமாக கூடினார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே ராஜாக்கள் ஒருத்தம் இல்லை, அவெல்லாம் ஒரே ராஜா தானே. 5-6 ராஜா ஒன்றா கூடிடுறான், ஒன்றா கூடி சண்டைக்கு வரான். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை யார் போட்டு கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. இப்போ இந்த நாளில் நம்ம இந்த கிபியோன் என்பதை கொடுத்து தான் நம்ம பேசிக்கப்போம். கிபியோன் என்பது ஒரு இடம், ஒரு இடத்தின் பெயர். ஸோ ஒரு இடத்துக்காக சில நேரத்தில் என்ன பண்ண முடியும், இடத்துக்கு பெயர் என்ன பண்ண மக்களுக்கு வழங்கும் இல்லையா. இப்போ பிரிட்டன், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பேர் என்ன, பிரிட்டிஷ் பீப்புள் இல்லைல்ல, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், பிரிட்டன். இடத்தின் பெயர் மக்களுக்கு வரலாம். ஆனால் அந்த மக்களுடைய இனத்தின் பெயர் என்ன, 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். படிப்பது நீங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவில். ஏவியர், அப்போ இந்த இடத்தின் பெயர் என்ன, கிபியோன். மக்களுடைய பெயர் என்ன, ஏவியர். இது நம்ம அங்கே பார்த்தோம், ஈவியர்னு பார்த்தோம். இவங்க அவங்களோட பேர் ஏவியர். இவன் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு பக்கம் 5 ராஜா கூட்டு சண்டை போட வரான். இவன் என்ன பண்ணுறான், இவங்களுடைய பலத்தை தெரிந்து கொண்டானவன். எப்படி முதல்ல வந்துட்டு ராகாப் செய்தாலோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான், இவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதே வசனங்களை இவர் என்ன சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். இதே வசனங்களை யார் சொன்னது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ராகாப் சொல்றா, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்லையா. சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். யோர்தான் வந்து தண்ணி புரண்டு வராமல் நின்று போனது கேள்விப்பட்டோம். இந்த 2 ராஜாக்களுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். அங்கே கேள்விப்படுறாங்க. இவனும் சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம், அதனால உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணல, நான் சண்டை போட வரல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன மறைவாக சொல்கிறான். பக்கத்துலேருந்து வந்த மாதிரி சொல்லாமைக்கு எங்கேயோ தூரத்துலேருந்து வந்த மாதிரி பண்ணி உடம்பெல்லாம் சட்டை கீஞ்சி போன சட்டைலாம் போட்டுக்கின்னு அவன் கொண்டு வந்த அப்போல்லாம் எப்படி ஆகிப்போகுது, எல்லாம் பூசணம் பிடிச்சி போய் பழசாகி போய் புளிச்சு போய் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்படிலாம் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம், எங்களோட நீ என்ன பண்ணோம், நீ எங்களோட கூட உடன்படிக்கை பண்ணி அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார்கள், அவளதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடித்து 17ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், எபிரா, பேரோத், கீரியாத் ஏயாரிம் என்பவைகள். சபை பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலிய தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. எங்க ஆணை போட்டீங்கன்னா 15ஆம் வசனத்தை ஆணையிட்டாரான். இவன் தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, உங்க தேவனை பற்றி நான் கேட்டிருக்கேன்ப்பா, நாங்கள் உங்க தேவன் பெரிய தேவப்பா, நாங்கள் அவ்வளோ பலசாலி கிடையாதுப்பா, நாங்கள் உனக்கு அடிமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. பண்ணி இவன் என்ன நம்புறான், எங்கோ தூரத்துல தான் வந்திருக்கான்னு போலன்னு சொன்னே 15ஆம் வசனத்துல யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோட பண்ணினான். ஆனா இப்ப நம்ம உபகமத்துல என்ன படிச்சோம், கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணாத. ஆனா இவன் என்ன பண்றான், சரி ஏழை ஜனங்க தூரத்துல வந்திருக்காங்க, பாவம் நம்மகிட்ட அடிமையாக்குறான் பண்ணிட்டு அதுக்காக சபையில் உள்ளவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க. அது ஆணையிட்டு கொடுத்த பிறகு அவனை என்ன பண்ணக்கூடாது, அவனை கொல்லக்கூடாதுன்னு அதுதாங்க சொல்றான். சபையார் மக்கள் என்ன பண்றாங்க, முறுமுறுத்தார்கள். அதனால இவன் என்ன பண்றான், அவளை என்ன வேலை சொல்றான், 26ஆம் வசனம் படிங்க. பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் வெட்டுகிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடு சொன்னார்கள். விறகு வெட்டுறதுன்னா பிரியாணி செய்யறதுக்கா? பிரியாணிக்கு விறகு வேணும் இல்லை, அந்த காலத்துலலாம் விறகுல தான் செய்வாங்க பிரியாணிலாம். எல்லாம் தண்ணின்னா சேர்த்தி கிணத்துல சேர்த்தி நிலத்துக்கு ஊற்றி இதெல்லாம் பண்ணுவாங்க. இவன் அந்த மாதிரி வேலையை கொடுக்கல. அவனை எங்கே மாதிரி வேலை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம். சரி 26 கூட படிக்கலாம், 25 கூட படிக்கலாம். அவன் என்ன கேட்குறான், இவன் என்ன கேட்குறான், ஏன் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்ல, உண்மை தெரிஞ்சு போகுது, நீங்கள் பக்கத்துலேருந்து வந்துருக்கிற, நீ என்னதுக்கு அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்தேன், என் சட்டெல்லாம் கிழிஞ்சி போச்சு, என் அப்பெல்லாம் வந்து பூசணம் பிடிச்சி போச்சு, நீ ஏன் எங்களுக்கு போய் சொன்னான். ஐயா நான் உங்களுக்காக பயந்துட்டேன், ஐயா பயந்து தான் வந்து அந்த மாதிரி நான் உடன்படிக்கை பண்ண அதெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் இப்போ நீங்கள் பெருசாக படிக்கணும். 25ஆம் வசனம் படிங்க. இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உங்களுடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாக தோன்று, நீ சரி நாங்கள் சொல்லிட்டோம், ஏமாற்றிட்டோம், நீ என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறான், இப்போட வெட்டி போட்டுரு. அவன் என்ன சொல்கிறான், இப்போ என்ன பண்ணீங்க, இப்போ கூட வெட்டி போட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கிட்ட இருக்கான்றான். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவளை கொன்று போடாதபடிக்கு அவளை அவர்கள் கைக்கு தப்பு வைத்தான். தப்பு வச்சுட்டு அவனுக்கு கொடுக்குற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுகளாகவும் எங்க போயிட்டான் பாரு. இல்லை சாதா வேலை வெட்டுறவங்க கிடையாது, சாதா தண்ணி எடுக்கிறவங்க கிடையாது. எங்க அது கர்த்தருடைய பலிபீடத்துக்கு தேவைப்பட்டதான விறகு, அங்கத்துக்கு தேவையான தண்ணீர் எடுக்கக்கூடிய ஆட்களாக இந்த கிபியோன் எங்கே போயிட்டாங்க, ஏத்தியர் அங்கே சென்று விட்டார்கள் என்று வாசி. இந்த விதமாக அநேக காரியங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம்